அப்பா கூட சேர்ந்து நானும் ஜாலியா கார்ல போக போறேன். ரொம்ப ஜாலியா இருப்போம். என்ன கூட்டு போவீங்களா அப்பா? அருண், உன் தாத்தாவையும் பாட்டியும் நீ மறந்துட மாட்டல? சமத்தா இருக்கணும் என்ன? அப்பாவோட வண்டியில ஏன் போல? அந்த வண்டியில உட்காரத்துக்கு இடம் இல்லம்மா. உங்க புது மம்மி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களோட செல்ல புள்ள அந்த வண்டியில இருக்கான். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? பெத்தவங்க மட்டும்தான் அம்மா, மத்தவங்க எல்லாம் சும்மா. ஆ நீங்க எதுக்காக அழைறீங்க? பேசாம நீங்க எங்க கூட வீட்டுக்கு வந்துருங்க. அட்ரஸ் தெரியும்ல? இல்ல எஸ்எம்எஸ் பண்ணவா? அட்ரஸ் இருக்கு, நாங்க அப்புறமா வருவோம். நீ இப்ப போயிட்டு வாப்பா. நாளைக்கு வாங்க. ஓகே? உங்களையும் அப்பா ஜாலியா காரை சுத்தி காமிப்பாங்க. இப்போ வண்டியில இருக்கிற இடம் இல்லைல்ல. இங்க பாரு செல்லம், உங்க அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கணும். அங்க போய் நீ நல்ல பையனா இருக்கணும். காயத்ரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீ நல்ல விதமா நடந்துக்கணும். அவங்க உன் அப்பாவுடைய அம்மா, சரியா? ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ். நீங்களும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் உங்க உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. குட் கேர்ல சமத்தா வீட்டுல இருக்கணும், சரியா? அப்புறம் தாத்தாவுக்கு கரெக்ட் டைமுக்கு பாத்திரம் கொடுக்கணும். ஓகே? பிரதீப், என்னால இப்பவும் நம்ப முடியல. நமக்கு உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சா? ஷோபா, நம்ம ஆர்த்தி போயிட்டாங்க, கூடவே அருணும் போயிட்டான். இனி நம்ம எப்படி இருக்க போறோம்? அவ இல்லாம எப்படி எப்படிங்க? அழாத ஷோபா.
தக்காளி சேர்த்து ஆக்குதுங்கம்மா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க? நாம நம்ம வாழ்க்கைய ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அம்மா, நான் பின்னாடியே வரேன். அம்மா, அப்பா உங்க கார் ரொம்ப பெருசா இருக்குல்ல? இனிமே நான் இந்த கார்ல ஜாலியா ஊர் சுத்துவேன். நம்ம டெய்லி அப்பா கூட கார்ல வெளியில போகலாடா? சொல்லுங்கம்மா. அப்ப எப்ப படிப்ப? அல்ல, நான் படிப்பேன். முதல்ல கார்ல போலாம். அம்மா, நீ என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விடுற மாதிரி, அப்பாவும் இனிமே என்ன ஸ்கூல் கொண்டு போய் விடுவாங்களா? நீ இந்த மாதிரி சேட்டை பண்ணாம இருந்து குட் பாயா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா வருவாரு. இனிமே நான் சேட்டையே பண்ண மாட்டேன். என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களாப்பா? நீங்க ஆபீஸ் போயிருங்களா? அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு. இப்ப நீ சேட்டை பண்ணாம இருக்கணும். இந்த மாதிரி ஆட்டம் போடக்கூடாது, சரியா? உங்களுக்கு அருணோட ஞாபகம் வந்துருச்சுல்ல? ஆமா சோபா, தாங்க முடியல. அருணும் ஆர்த்தியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த வீடு ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது சோபா. இனி நம்ம 2 பேரும் அவங்க நினைப்பு மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டி ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு சோபா. எனக்கு தெரியுங்க, ஆனா நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். இதுக்கு தானேங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே நாம ஆசைப்பட்டோம். இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு தானே. நீங்க வேணா பாருங்களேன், அருண் அவங்க அப்பா வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அங்க அவனை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி. அவனை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. அதோட ராஜேஷ் இருக்காரு. அதோட ராஜேஷோட 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்நேரம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாம் பழகி ஒன்னா விளையாட ஆரம்பிச்சிருப்பான். நம்மளை பத்தி யோசிக்க இனிமே அவனுக்கு நேரமே இருக்காது. அதோட பாத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறதுனால ஆர்த்தியும் அவனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இல்லங்க?
நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்த்தி நடந்துகிட்ட அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகன்னு அவ பேரு வாங்கணும். அவ தெரியாம கூட எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். விஜி, அத்தை, வரவேற்புக்கான ஏற்பாடுலாம் செஞ்சுட்டா இல்லையா? தயாரா இருக்க அத்தை. எந்த குறையும் வராம நீதான் பாத்துக்கணும். நமக்கு நேரமே கிடையாது, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. அம்மா அம்மா எங்க அவசரமா 1 பாத்ரூம் போகணும். அருண், கொஞ்சம் பொறுத்துக்க. ஏன் இங்க பாரு ஆர்த்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்ல உனக்கு எல்லாமே புதுசு, அதனால குழந்தைய நானே கூட்டிட்டு போறேன். அருண், என் கூட வா. விஜி, உன்கிட்ட என்ன செய்ய சொல்லணும் முதல்ல போய் அதை செய். இவனை பாத்ரூமுக்கு வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க. போ. சரி. அம்மா அவசரமா வந்துமா, சீக்கிரம் போகணுமா. அருண், அது எந்த பிரச்சனையும் இல்ல. என் செல்லத்தை நான் பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஓகே, வா. அபிதா, அருணை பத்தி நீ கவலைப்படாத. வா, எல்லா சடங்கையும் முடிக்கணும்ல. இந்த அபிதா, விஜி, நம்ம வீட்டு பழக்க வழக்கத்தை அபிதாவுக்கு சொல்லி கொடு. சரிங்க அத்தை. இங்க பாரு அபிதா, உன்னோட 2 கையையும் இதுல வச்சு எடு. அதுக்கப்புறம் உன்னோட கையச்ச அந்த செவுத்துல வைக்கணும்.
அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வர அனுமதி கிடைக்கும். இங்க பாரு அபிதா, அங்க பாரு, அதோ மேல இருக்கே கையச்சு. அது என் மூத்த மருமக விஜயோடது. அதுக்கப்புறம் இருக்கு பாரு, அது என் இறந்து போன மருமகளோடது. இப்ப அவ இடத்துக்கு நீ வந்திருக்க இல்லையா, அதனால அவளுடைய கையச்சுக்கு மேலேயே உன் கையச்சையும் பதிச்சிரு. சரியா?